உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்து வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய தாயுள்ளம் கொண்ட கடகராசிக்காரர். அப்பாடி சொல்லிட்டீங்க, ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் வந்துருச்சு இந்த வார்த்தை. எஸ், ஹைஃபை பண்ணிக்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்க போகுது இல்லை? அப்போ நிஜமாவே தாயுள்ளம் கொண்ட கடகராசி தான். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா அட்டகாசமாக இருக்குது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் டாப் மோஸ்ட் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிந்து கடகத்துக்கு தான். ஏன்னா 12 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சிவராஜ யோகம் முழுமையாக இயங்கக்கூடியது கடகத்துக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி போன மாதம் ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்துக்கங்க, 12ஆம் இடத்துல குரு வராரு, விரயமாகும், வண்டி வாங்கின கவனம், இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். இந்த மாதம் எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி, பட்ட திஷ்டியெல்லாம் போயிடுச்சு கடகத்துக்கு. இனிமேல் எவனாவது வச்சாதான் உண்டு, வைக்கட்டும், அந்தளவுக்கு நம்ம வளர்ந்து காட்ட போகிறோம்னு அர்த்தம். ஓகே, பெருசாக கவலைப்படணும். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 2ஆம் இடத்துல போய் சுக்கிரன் அமர்ந்திருத்தல், 11ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல கேதுவோட அமர்ந்திருத்தல், எனக்கு தெரிஞ்சு சரி விட்டுருவோம். எப்போ பார்த்தாலும் காசு பணம் இதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குன்ற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதனால கடகராசிக்காரர்களுக்கு அது ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் பெண் தெய்வத்தின் வழிபாட்டின் மூலமாக கடகராசிக்காரர்களுடைய கடன் அடையும். சுக்கிரன் போயிட்டு கேதுவோட சம்மந்தப்பட்டு இருக்காரு. அதுவும் எங்க 2ஆம் இடத்துல. 2ஆம் இடத்துல கேது இருந்து நிறைய டிராபேக் கொடுத்துட்டே இருந்தார். 8ஆம் இடத்து ராகுவை டைரக்டா பார்க்க போறாரு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கடகராசிக்காரங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாசம் உங்க காட்டுல மழைலாம் இல்லை, அப்படியே ரொமான்டிக்கா இருக்க போறீங்க. ஐயோ ஏன்டா வருதுன்னு சொன்ன புருஷனா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உங்களை தாங்கன்னு தாங்க போறாங்க. 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது மாமனார் வீடு, மாமியார் வீடு. அதுலலாம் அப்படியே ஒன்ன மாதிரி உண்டான்ற நல்ல பேச்செல்லாம் காதில் வாங்க போறீங்க கடகராசிக்காரங்க. இல்லை நீங்கள் அவங்கள ஐஸ் வச்சு ஏதாவது ஒரு வேலையை சாதித்து கொள்ள போறீங்க. இதெல்லாம் சுக்கிரன் பார்க்குற பார்வையின் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு விடயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்யோன்யம் அதிகரிக்கும். இது வரைக்கும் இல்லாமல் கடகராசிக்காரங்க ஐயோ பாவோன்ற மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க திரும்ப எட்டி பார்ப்பாங்க. பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவனாக இருக்கிற பட்சத்தில் எங்கள் அண்ணனுக்கெல்லாம் அப்படியே அண்ணியோட அன்பு மழை தான் இந்த தடவை. எனக்கு தெரிஞ்சு கடகத்துக்கெல்லாம் சொல்ல முடியல. இது வரைக்கும் ஐயா அப்படி நம்ம ஒரு இடத்துலையும் அவங்க ஒரு இடத்துலையும் இருந்த அமைப்பெல்லாம் மாறி இனிமே ஒன்ன மாதிரி உண்டா, நீ வல்லவர் நல்லவர் நாளும் தெரிந்தவர், இந்த வார்த்தையெல்லாம் எங்கள் அண்ணன்களுக்கு கேட்க போகுது. கடகராசி அண்ணன்களுக்கு ஓகே கூல், ஹாப்பி தானே? அதனால் கடகராசிக்காரர்கள் இந்த தடவை அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு உண்டு. டிபெண்ட்ஸ் அப்பான் சுக்கிரனுடைய பொசிஷன், டைரக்டாக ராகுவை பார்க்கக்கூடிய அந்த 8ஆம் இடத்து தன்மையால். அதே மாதிரி இந்த 8ஆம் இடம் அப்படின்றதாங்க திடீர் அதிர்ஷ்டம். கடவுளை வழிபட்டு நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் கடகராசிக்காரர்களுக்கு காத்திருக்கு. நான் லாட்ரி சீட்டு வாங்கலாமா, நான் வேற நாட்டில் இருக்கேன், அந்த நாட்டில் இருக்கேன், நடக்குமா? எஸ், அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக இந்த தடவை கடவுள் அதிர்ஷ்டத்தில் அதுக்கு உடனே கோடியாக கொட்டுமானம் கேட்காதீங்க. நீங்கள் எவ்வளோ காசுக்கு வாங்குறீங்களோ அந்த காசுக்கு தான் விழும். 50 ரூபாய்க்கு வாங்கினா 50 ரூபாய்க்கு தான் விழும். 50 ரூபா லாட்ரி சீட்டை வாங்கிட்டு எனக்கு 500 கோடி கொடுக்கணும்னா அப்போ நான் அந்த சூட்சம தெரிஞ்சு வாங்கியிருக்க மாட்டேன், இல்லை மற்றவங்களாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. அடிக்கிறதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியாதுங்க. அடி வாங்குறதோட வீரியத்தை வேணால் குறைக்க முடியும், அவ்வளோதான் ஜோதிடம். அதனால இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிரியேட் ஆகும். திடீர் அதிர்ஷ்டம்ன்றது லாட்ரி சீட்டு தான் கிடைக்கணும் இல்லைங்க. நீங்கள் நினச்சதுக்கு நடந்தாலே அது அதிர்ஷ்டம் தான். ஏன்னா எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஏன் தான் அப்படி இருக்குன்னு சொன்ன கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அப்படி கெத்த காலை தூக்கி விட்டு நான் போன மாதமே சொன்னேன், அடுத்த மாதம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, 4-5 சட்டை காலை தூக்கி விட்டு நடக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு. இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரச்சனை சரியாக போகுது. குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. குலதெய்வ ஆசி கிடைக்க போகுது. இடம் மாற்றம் கண்டிப்பாக இருக்க போகுது. தேவையில்லாத வீண் பழி உங்களை விட்டு அகலப்போகிறது. ஏதாவது 100 விழுக்காடு எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருக்கிற பட்சத்தில் கடகராசிக்காரங்க முதல் 10 தேதியில் புதன் வேற 12ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கார். 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தீருவீங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் பார்ப்பீங்க. தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் 10ஆம் தேதிக்குள்ளே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கடகராசிக்காரங்க பண்ணுவீங்க. 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே, ஏன்னா 12ஆம் இடத்த அதிபதி வக்ரமாக இருக்காரு, விரயத்தை கொடுத்தே தீரணும். அந்த விரயம் என்பது டாக்குமெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா சூரியன் குரு உட்காந்துருக்காரு இந்த இடத்துல. அதனால் நிறைய லேண்ட் சம்மந்தப்பட்ட வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாருக்கு? கடகத்து.
இல்ல ஒருவேளை கோச்சாரம் தான் இயங்குதுன்னா, அட்லீஸ்ட் இந்த லேண்ட போய் பார்த்துட்டு வரணும். இந்த இடத்த போய் பார்த்துட்டு வரணும். நமக்குன்னு ஒரு வீட மாத்தணும், இடத்த மாத்தணுன்ற எண்ணம் மேலோங்கும். நெறைய பேருக்கு உங்களுடைய பூர்வீக சொத்து, அப்பா வழி சொத்து, மாமனார் வழி சொத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல அதுக்கான முயற்சிகள் நீங்க மேற்கொள்ளலாம். இல்ல அதுக்கான அ பேச்சுவார்த்தை இப்போ ஒரு ஆரம்பிக்கிறதுக்கான அமைப்பு இப்போ நல்லா இருக்கு. ஸோ சிவராஜ யோகம் உருவாகுது. இத தரையா, முறையா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. வேலை செய்ற இடத்துல இருந்த அவப்பெயர் நீங்க போது. உங்கள மாரி உண்டா, உங்கள மாரி உண்டான்னு இந்த மாதத்திலிருந்து அப்படியே கடகத்துக்கு நிஜமா நல்லா இருக்கு. ஒண்ணும் நெகட்டிவா ஒண்ணும் இல்ல. ஸோ 12ஆம் அதிபதி வக்ரம் ஆறுதுன்றது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? 12ஆம் இடம் தாங்க விரயம். விரயமே நடக்க போறதில்ல. அப்ப இந்த தடவ சேமிப்பு உயரப் போகிறது. சேமிப்பு உயரப் போகுது, செல்வாக்கு உயரப் போகுது, சொந்த கால்ல நிக்க போறீங்க, சொந்தக்காரங்க முன்னாடி எந்திரிச்சு நிக்க போறீங்க. இதெல்லாம் கடகத்துக்கு இந்த தடவ நல்லது நடக்க போகுது. நண்பர்கள் மூலமாக இருந்த எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் வெளியில போகுது. ஏன்னா அஷ்டம சனியில வச்சு செஞ்சிருப்பாய்ங்க. இனிமே ஐய்யயோ! இவன்ட்ட வேணாம்ப்பான்ற மாரி உங்கள பார்த்தாலே உங்க ஆறாவே தனியா தெரியும். அப்படியே விடுங்க. நீங்களே உங்கள பார்க்கும்போது இந்த தடவ அழகா இருப்பீங்க. இதுவரைக்கும் இல்லாம இந்த சிவ சூரியனுடைய சொரூபம்ன்றது கடகத்தை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. அழகுன்றது பிசிக்க சொல்லுங்க. ஆன்ம அழகு வெளிப்படும். முகம் கொஞ்சம் அப்படியே தேஜஸா இருக்கும். இதெல்லாம் இந்த மாதம் வரும். பார்லருக்குலாம் செலவே வைக்க வேணாம். நம்மளே அப்படி இயற்கை அழகா ப்ரொடியூஸ் ஆவோம். அப்படியே காட்டுவீங்க. ஜொலிப்பீங்க இந்த தடவ கடகராசிக்காரங்க. சரியா? அதனால கவலையே படாதீங்க. ஒரே ஒரு சீக்ரெட் சொல்லி தரவா? ம். வீட்ட விட்டு கிளம்பும்போது கண்ணாடியில உங்க முகத்த பார்த்து ஒரு சிரிச்சுட்டு வேலைக்கு போய் பாருங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சக்சஸ். எப்போ ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் கடகராசிக்காரங்க தினம் கண்ணாடியை பார்த்து சிரிச்சுட்டு வந்து பாருங்க. ஆஃபீஸில் அல்டிமேட்டா இருக்கும். உடனே எனக்கு கீழே தேவையில்லாம கமெண்ட் எல்லாம் போடாதீங்க. கண்ணாடி என்பது சுக்கிர காரகத்துவம். 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உட்காந்துருக்கான். அந்த கேதுவை பேலன்ஸ் பண்றதுக்கு இது ஒரே வழிதான். அத உட்டுட்டு நீங்க சும்மா உடனே அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, நான் கண்ணாடி பார்த்தனால எனக்கு நாசமா போச்சுன்னு போட்டீங்கன்னா, நான் காரணம் இல்ல. தவறா எடுத்துக்காதீங்க. இவ்வளோ ஆஷா பேசுறீங்க. என்ன பேசினாலும் அப்படிதான் போட போறீங்க. செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. இந்த தடவ சூப்பரான வேலை சினாரியோ கிடைக்குது. ஏன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிளானட்டரி போர்ஷன். செகண்டரி. கேது அப்படின்னாலே உடைதல் அப்படின்றது பொருள். நெறைய பேர் வீட்ல கண்ணாடி உடையலாம். நீங்க போட்டிருக்க கண்ணாடி உடையறது, இல்ல வீட்ல ஏதாவது கண்ணாடி உடையறது, ஏதாவது கிளாஸ் பீங்கான் கிளாஸ் உடையறது இதெல்லாம் உடைஞ்சுச்சுன்னா கவலைப்படாதீங்க. நெகட்டிவிட்டி திஷ்டி உங்கள விட்டு போகுதுன்னு அர்த்தம். அதனால ஐயோ! எனக்கு கண்ணாடி உடைஞ்சு போச்சு. எனக்கு வந்து அதாயிடுச்சு, இதாயிடுச்சுன்னு யோசிக்க வேண்டாம். இந்த தடவ இந்த மாரியான வாய்ப்புகளையும் சுக்கிரன், கேது காம்பினேஷன் குடுக்கும். இதுவெல்லாம் மேடம் ராசி பலன்ல சொல்ல முடியும். இதுக்கு மேலயும் சொல்ல முடியும். நம்ம சாப்பிட்றதுலேருந்து, நம்ம உட்கார்றதுலேருந்து, எந்த சோஃபாவ நம்ம வாங்க போறோம், எந்த ஆளோட பார்க்க போறோம்னு வரைக்கும் ஆல்ரெடி ஃபிக்ஸடு. நம்ம ஜஸ்ட் இயங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த தடவ கடகராசிக்காரர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். கண்ல ஏதாவது தூசி விழுகிறது, கண்ல ஏதாவது வந்து பூச்சி விழுகிறது. அதனால ஏதாவது லைட் கிட்ட இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். கடகராசிக்காரர்கள் இந்த 1 மாதம் கண்ல ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு, கண் டாக்டர்ட்ட போறதுக்கான நம்ம கோயில்ல குடும்பத்தில யாருக்கையோ கண் டாக்டர் கூட்டு போறதுக்கான வாய்ப்பு, இல்ல பல் டாக்டர்ட்ட கூட்டு போறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மத்தபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? மறுபடியும் சுக்கிரனோட கேது காம்பினேஷன் 2ஆம் இடத்துல கேது. அடுத்தவங்க சொல்லிக் குடுத்தா நல்லா படிப்பீங்க. நீங்களா படிச்சீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா கடகராசிக்கார பிள்ளைங்க அடுத்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்து அவங்கள ஜெயிக்க வைப்பீங்க. இந்த கடகத்துல பொறந்தாலே இதுதான், கடகத்துக்கு புள்ளையா பொறந்தாலும் இதுதான் சரியா? அதனால ஊருக்கு உழைக்கக்கூடிய வேலைய தான் பார்க்கும். அதனால கடகராசிக்கார பிள்ளைங்க இந்த தடவ அடுத்தவர்களுக்கு நீங்க குருவா இருந்து சொல்லிக் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அமையும். நெறைய படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஏதாவது உக்கிர தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காளி மாரி, வாராகி மாரி, துர்க்கை மாரி அம்பாள் கிட்ட உட்காந்து நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. பண்ணிட்டு படிக்க சொல்லுங்க. ஓம் தும் துர்காய நமக. ஓம் தும் துர்காய நமக. இத வந்து படிக்கிற பிள்ளைங்க சொல்லிட்டு படிச்சாங்கன்னா, தேவையில்லாம இந்த தாட்ல இருந்து வரக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி அது எல்லாமே கட் ஆயிட்டு டீப் அனலைஸ் நான் சொன்ன மாரி கேதுவ இந்த பக்கம் ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். அது தும் அப்படின்ற சத்தம் போதும். அது ஸ்ப்ரிங் மாரி இப்படி அடிக்கும். மண்டையில போய் டங்குன்னு அடிக்கும். அப்போ உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி அப்படி அப்படி வெளிச்சம் குடுத்த மாரி இருக்கும். அதனால இத பண்ணாலே போதும். இந்த ஒரு மந்திரம் படிக்கிற பிள்ளைங்க இந்த 1 மாதம் சொல்லிட்டு படிச்சாங்கன்னா, கண்டிப்பாக மிகச்சரியான முறையில் அவர்களுக்கான மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? ஜாலியோ ஜில்கனவா இருக்கும். நெறைய பேருக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்த கணவன், மனைவி சேர்றதுக்கான அமைப்புகள் கிடைக்கும். ஏதாவது ஒரு இடத்த வாங்கலாம், வீட்ட வாங்கலான்ற எண்ணம் இருந்தா அது நடக்கும். போய் வாங்குறதுக்கு காசு சேர்க்கணுன்ற எண்ணம் இப்போ உருவாகும். வேலை பார்த்த இடத்துல இருந்த அவமரியாதை எல்லாம் நிவர்த்தி ஆகும்.
இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். உங்களுடைய தொழில அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு கடகத்துக்கு. எனக்கு ஒண்ணும் தெரிஞ்சு இந்த வயது ஒத்தவர்களுக்கு பெரிய ஒண்ணும் தசாபுத்தி நெகட்டிவா இல்ல. சூப்பரா இருக்கு. கவலைப்பட வேண்டாம். ஓகே. 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தான் விஸ்வரூப வெற்றி. நான் இப்ப சொன்ன மாரி, நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்றதுக்கான தருணம் இப்போ வரப்போகுது. ரொம்ப நாளா இருந்த இந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குலாம் நிவர்த்தி ஆயிடுச்சு. செவ்வாய் இப்ப சுக்கிரன் வீட்ல உட்கார்ந்துருக்கானா, ரொம்ப பேருக்கு இந்த கோர்ட்டு கேஸ் விஷயம் தடையாயிட்டு, ஏன்னா உங்களோட இன்னொரு இடத்த தான் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பார்க்கக்கூடிய அமைப்பே வந்து சுக்கிரன் வீட்ல செவ்வாய் உட்கார்ந்து தான் வீட்ட தானே பார்க்குறான். இது ஒரு மிகச்சரியான ராஜயோகம். ஸோ அந்த இடம் நம்மளுக்கு 5ஆம் இடமா வேற வருது விருச்சிக வீடு. ஸோ நிறைய பேருக்கு இறை கடாட்சத்தின் மூலமாக, நம்பிக்கையின் மூலமாக மட்டுமே நல்லது நடக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெண் தெய்வ கோவிலுக்கு செய்யறதுக்கான அமைப்பை உருவாக்கி கொடுத்துரும். யாராவது வராங்க பிள்ளையார் கோயில் கட்டணும்னு சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்க. ஒரு ரூ. 100 200 வேணாலும் முடிஞ்சதை பண்ணுங்க. இல்லை நீங்களே பிள்ளையார் கோயிலுக்கோ இல்லை வாராய் கோயிலுக்கோ வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு ஒரு 100 200க்கு பூவோ என்னமோ வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா கேது என்றால் தலையில்லாத உருவத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. தலையில்லாமல் இருக்கக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தா நரசிம்மர் வழிபாடு, வாராகி வழிபாடு, இதெல்லாம் நீங்க பண்ண பண்ண பிள்ளையார் வழிபாடெல்லாம் பண்ண பண்ண சூப்பரான யோகம். அதை தாண்டியும் நான் திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி கடகராசிக்காரர்களுக்கும் 2ஆம் இடத்துல சுக்கிரன் கேது காம்பினேஷன். வீட்டுக்கு ஒரு பெண்களை கூப்பிட்டு சுமங்கல ஐட்டம்லாம் வச்சு கொடுத்து இந்த ஆடி மாதம் கொஞ்சம் அம்பாள் வழிபாடு செய்தீர்களே ஆனால் அட்டகாசமாக இருக்கும் வரக்கூடிய மாதங்கள் எல்லாம். ஓகே. ஸோ 60 வயசு கடந்த கடகராசிக்காரருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் சரியா போயிடும். நிறைய டிராவல் பண்ணுவீங்க. 60 வயசுல 40 வயசு மாதிரி இருப்பீங்க. அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். இது வரைக்கும் இருந்த பிரச்சனை சரியா போகும். ஒவ்வொன்றா நல்ல காரியம் நல்லா தான் நடக்குது போலன்ற ஒரு நம்பிக்கை பிறக்கும். உங்க அட்வைஸ் மூலமா ஒரு 4 பேர் அவங்களுடைய வாழ்க்கையில செழிப்பாகி கொடுவாங்க. 60 வயசு எனக்கு தெரிஞ்சு 50 வயசு தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் வெளியில வந்து ஆல்மோஸ்ட் கணக்கங்கள்லாம் தீர்ந்து ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வருவீங்க. அது சுகரா இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல் ஆகும், பிபியா இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல் ஆகும், அது வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல், ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வந்து நிற்கும். அதை இந்த சிவராஜ யோகம் உருவாக்கி கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு. நெகட்டிவா ஒண்ணுமே இல்லை. பல்லு, கண்ணு பிரச்சனை, பல் பிரச்சனை, இது 2 மட்டும்தான் இந்த மாதம் பார்த்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி நிறைய சொத்துக்கள் சேரக்கூடிய மாதமாக, சொந்த பந்தங்கள் முன்னாடி தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய நண்டு பார்ப்பீங்க. நண்டா? நிறைய நண்டு பார்ப்பீங்க. நிறைய தவளை பார்ப்பீங்க. தவளை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. காரணம் இருக்குன்னு அப்புறம் அடுத்த எபிசோட்ல சொல்றேன். நிறைய தவளை பார்ப்பீங்க. அதே மாதிரி மலை, ஹில்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு ஒன்றா நீங்கள் அங்கே போவீங்க, இல்லை உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும், இல்லை நீங்கள் மொபைல் எடுத்து அதை திறந்தோடனே அந்த மாதிரியான ஒரு மலை சார்ந்த பிரதேசத்தை பார்ப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய புல்வெளியில் நடந்துட்டு வருவீங்க. பச்சை புல்வெளியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை மாதிரி நீங்கள் ஒசர போகிறீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த மலை பார்த்தல் என்ற நிகழ்வு நிகழும். அதே மாதிரி நீங்கள் நண்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க, உங்களை பிடிச்சி குடஞ்சிட்டு இருந்த பிரச்சனைலாம் சரியாக போகுது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தவளை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், தேவையில்லாமல் வாயை திறந்து அடுத்தவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைலாம் இருக்குது. கடகராசிக்காரங்க 3 விஷயம் பார்ப்பீங்க. 3 நட்சத்திரத்தை அடிப்படையில் கொடுக்குறேன். 3 விடையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கடகத்திற்கு நல்ல காலம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது.